ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பிரெட் பால் ரப்டி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்வீட் இல்லாத கோவா 200 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. பால் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிண்டிக்கிட்டே இருங்க, பிகாஸ் அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வைங்க. சில்லுன்னு சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு கூட ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து ஓரமா வச்சிடுங்க. நாலு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸ் ஒரு 8 எடுத்துக்கோங்க. நல்லா சாப் பண்ணிக்கோங்க. சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அந்த நட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா லைட் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. மைதா ஒரு 1/2 கப், அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தின் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் தேவையான அளவு. ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதில் வாட்டரில் டிப் பண்ணி நல்லா வாட்டர் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நட்ஸ் கொஞ்சம் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. பிரெட் பால் எடுத்து பிரெட் க்ரம்ஸ்ல கோட் பண்ணுங்க. அடுத்து மைதால டிப் பண்ணுங்க. ஃபுல்லா கோட் ஆகணும். அகைன் பிரெட் க்ரம்ஸ்ல எடுத்து கோட் பண்ணுங்க. அப்பதான் ஆயில்ல போடும்போது பிரிஞ்சு போகாம இருக்கும். அண்ட் அவுட்டர் லேயரும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனிஷாக கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ். இதை எடுத்து செப்பரேட்டாக வச்சிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பாலை ப்ரிப்பேர் பண்ண உடனே நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், நல்லா கிறிஸ்பியாக கிடைக்காது. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண பால்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண பால்ஸை ரெடி பண்ணியிருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 30 நிமிஷம் ஊற வைங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே எல்லாம் அந்த சிரப் போய் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்டியான டெலிஷியஸான பிரெட் பால் ரப்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரெட் பால் மேலே சில் ரப்டியும் ஆட் பண்ணலாம், ஐஸ்கிரீமும் ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.